அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அமிர்த பானம் தயிர் விட்டு பழைய நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே. மதியத்துக்கு வந்து காலையில இது கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன். 2 in 1 இன்னைக்கு நம்ம வீட்டுல. மதியத்துக்கு சாப்பாட்டுக்கும் காலையில இதுக்கு இட்லிக்கும் சேர்த்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரா குருமா வச்சுட்டேன். சூப்பர். குருமா செம்ம டேஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் சோறு, மதியத்துக்கு சுட சுட சோறு, புதினா துவையல், கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வச்சு துவையல் பண்ணிட்டேன், தேங்காய் வைக்கல. அதுக்கப்புறம் தயிர். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். பிரம்ம மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி சேலா குட்டீஸ்ங்க வீட்டுல என்ன டிஃபன் லஞ்ச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டுல செய்யறத கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே நாக்கு ஊரும். நேத்தி கூட நிறைய பேர் வந்து சமையல சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கவே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாவம் யார் வீட்லயும் போர் போடுறாங்க, கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், சவுண்ட் வருகிறோம். ஏன்னா சீக்கிரம் அவங்க வீடு நல்லபடியா கட்டி முடிக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த மாதிரி யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சீக்கிரம் போரை போடுங்க, இடத்த வாங்குங்க, போரை பூமி பூஜை போடுங்க, போரை போடுங்க, வீடை கட்டுங்க, நம்மளும் கட்டுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நம்மளோட தரமான நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புக்கு, நான் டீடைல் சென்ட் பண்றேன். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் வாங்க. அதுக்கப்புறம் பட்டு ஸ்ப்ரெட் போஸ்ட் டுடி லவ் யூ ஆல். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். ஆமா, குருமாவை ஒரு கட்டு கட்டிட்டாங்க இட்லியை வச்சு பூஜை. பை 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 பை. நீங்களும் சாப்பிடுங்க. வாழ்க வளத்துடன்.